செம்மணி புதைகுழிக்குள் காணப்பட்ட சந்தேகத்திற்கிடமான மண்ணை பரிசோதனைக்கு அனுப்ப நடவடிக்கை. வடக்கில் உள்ள ஊழல்வாதிகளுக்கு எதிராக எதிர்வரும் மாதங்களில் நடவடிக்கை. வட்டுக்கோட்டை எழுச்சி மாநாடு தொடர்பாக கிளிநொச்சி மாவட்ட கலந்துரையாடல். மறைந்த பாடகர் தேனிசை செல்லப்பாவிற்கு அஞ்சலி. மேய்ச்சல் தறி பிரச்சனையை வைத்து அரசியலுக்கு வந்தவர் அரசியல்வாதியாக உலா வந்து கொண்டிருக்கின்றார். பிரசாந்தன் கருத்து. யாழில் மயங்கி விழும் மாடுகள் கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள ராஜபக்சர்களின் சகோதரர் கடுந்தொனியில் எச்சரிக்கும் அனுர. திருக்கோணேஸ்வர ஆலயத்திற்கு சொந்தமான காணிகளை ஆலயத்திற்கு வழங்குமாறு கோரி தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளருக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு. எச்சரிக்கை மட்டத்தில் வெப்பம் 17 மாவட்ட மக்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். டிஜிட்டல் பொருளாதார முன்னேற்றத்துக்கு ஆதரவளிக்கவும் சஜித் இந்தியாவிடம் கோரிக்கை. அடுத்த மே தினத்திற்குள் அரசியல் தீர்வு விடயத்திலே முன்னேற்றம் காண வேண்டும் ராஸ் சாணக்கியன். போதைப் பொருள் கடத்திய 22 பிக்குகள் மீண்டும் நீதிமன்றில் முன்னிலை. தொடர்வது விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 6ஆம் நாளான இன்றைய தினம் சனிக்கிழமை 2 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதிகளில் 3 எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட 2 மனித எண்புக்கூட்டு தொகுதியுடன் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைகுழியில் 246 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 243 மனித எண்புக்கூட்டு தொகுதி முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை புதைகுழிக்குள் காணப்பட்டு சந்தேகத்திற்கிடமான கருப்பு நிற மண் அறிந்து எடுக்கப்பட்ட நிலையில் தற்போது அவை உலரவிடப்பட்டுள்ளன. அவற்றில் இருந்து மாதிரிகள் பரிசோதனைக்காக அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் புதைக்குழிக்குள் மரத்திலான பெட்டி போன்ற உருவம் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதனை சுத்தம் செய்யும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அவற்றின் பணிகள் முடிவடைந்த பின்னரே அது தொடர்பில் உறுதியாக கூற முடியும் எனவும் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் அகழ்வு பணிகள் நடைபெறாது என்றும் 7ஆம் நாள் அகழ்வு பணிகள் நாளை மறுதினம் திங்கட்கிழமை மேற்கொள்ளப்படும் என்றும் சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வழக்கு 3ஆம் கட்டத்தின் 6ஆம் நாள் யாழ் நீதவான் எஸ் லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் இன்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. ராஜ் சோமதாவின் குழுவினரும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அனுசரணையுடனும் இந்த அகழ்வு பணி இன்றைக்கு நடைபெற்றது. இன்று புதிதாக 2 மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டன. மொத்தமாக ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட மண்டையோட்டு தொகுதிகள் 3 அகழ்ந்தெடுக்கப்பட்டன. மொத்தமாக 243 மனித ஓட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அடையாளப்படுத்தப்பட்டது 2 புதுசாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இன்று சனிக்கிழமை என்றபடியால் இத்துடன் இந்த அகழ்பணி முடிவடைகின்றது. ஞாயிற்றுக்கிழமை நாளை அகழ்பணி நடைபெறாது. மீண்டும் 7ஆம் நாள் அகழ்பணி வருகிற திங்கட்கிழமை நடைபெற இருக்கின்றது. அது மண்டையோடு சிதைவடைந்த நிலையில் காணப்படுதில்ல. மண்டையோடு மண்ணுக்குள் இருந்தது. அது ஏற்கனவே அகழ்ந்து எடுக்கப்பட்டதின் எஜ்ஜாக அது ஒரு பகுதியாக இருக்கின்றபடியால் அகழ்வு பணியால் சிதைந்திருக்கலாம் ஒரு பகுதியை என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றும்படி அந்த கால அளவுகளையும் பொறுத்து மண்டையோடு உடைஞ்சிருக்கிறது காண்கிறோம். தடைய பொருள் இன்றைக்கு ஒன்றும் எடுக்கவில்லை. ஆனால் அதில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 235வது மண்டையோட்டு தொகுதியில் நடுப்பகுதி ஒன்று இடைவெளி ஒன்று காணப்படாது. இடப்பகுதியில் ஒரு எலும்புகளும் இல்லாமல் இருந்தது. ஆனால் அதை பார்க்கும்போது அதில் சவப்பட்டி ஒன்று வைக்கப்பட்ட மாதிரி ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது. இன்னும் அதை தொடர்ந்து அகழ்ந்தால்தான் திங்கட்கிழமை அது சம்பந்தமாக சொல்லக்கூடியதாக இருக்கும். கருப்பு நிறத்திலான பொருட்கள் இருப்பது அவையெல்லாம் எடுத்து இப்போது பத்திரப்படுத்தி காய வைத்திருக்கப்படுகின்றது. அது ஆய்வுக்கு அனுப்பின பிற்பாடு தான் அது அறிஞர்களினால் கூறக்கூடியதாக இருக்கும் அந்த பொருட்கள் என்னென்று சொல்லி.
E19 அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதான் நான் உங்களுக்கு சொன்னது போன்று அந்த பிரேத பெட்டிக்கான அளவு திட்டம் என்று சொல்லி அது குறிக்கப்பட்டிருக்கிறது. அதன் நீளம் அகலம் அதுக்கான அந்த ஆணிகள் எல்லாம் கரையில் இருப்பதை காண்கக்கூடியதாக இருக்கின்றது. அது இன்னும் திங்கட்கிழமை தோண்டும் போது தான் அதுக்குள்ள மனித எச்சங்கள் இருக்கா அல்லது என்னென்று அறியக்கூடிய இருக்குது. சந்தேகக்கிழமை காணப்படுது. நன்றி. வடக்கில் உள்ள ஊழல்வாதிகள், மோசடியாளர்கள், ஆக்கிரமிப்பாளர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். எதிர்வரும் மாதங்களில் அவர்களின் கணிசமான வழக்குகளையும் விசாரணைகளையும் அவர்கள் எதிர்கொள்வார்கள் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மே தின பேரணி யாழ்ப்பாண நகர பகுதியில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது. இந்த பேரணியில் உரையாற்றும் போது அவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒருபோதும் தனது நோக்கத்திலிருந்து தவறாத ஜனாதிபதி அனுர மேற்கொண்ட நடவடிக்கையால் இன்று இலங்கை கிரிக்கெட் சபை தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளது. ராஜபக்சக்களின் மிக நெருங்கிய சகாவான சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார். ஊழல் மோசடிக்கு எதிராக ரணில் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதையெல்லாம் எவரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நாங்கள் செய்தோம். ஊழல்வாதிகளையும் மோசடியாளர்களையும் தண்டித்தோம். ஊழலுக்கு எதிராக நடவடிக்கைகள் தெற்கில் இடம்பெறுவதை போன்று வடக்கில் இடம்பெறுவதில்லை என்று எம்மிடம் பலர் கேள்வி எழுப்பியுள்ளனர். அவர்களின் கேள்வி நியாயமானது. கவலைப்பட வேண்டாம். தெற்கில் எத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ அவ்வாறு வடக்கில் உள்ள ஊழல்வாதிகள், மோசடியாளர்கள், ஆக்கிரமிப்பாளர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். எதிர்வரும் மாதங்களில் அவர்கள் கணிசமான வழக்குகளையும் விசாரணைகளையும் எதிர்கொள்வார்கள். வடமாகாணத்தில் பல பிரச்சினைகள் உள்ளன என்பதை நாங்கள் ஏற்கின்றோம். அவற்றை நாங்கள் சடதியாக தீர்த்து வைக்க முற்பட்டால் வங்குரோத்து அடைந்துள்ள அரசியல்வாதிகள் மேலெழும்பு தணிப்பார்கள். எனவே நிதானமான முறையிலேயே இந்த பிரச்சினைகளை அணுக வேண்டும். மோசடியாளர்களும் சமூக விரோதிகளும் சிறைக்கு செல்லும் காலமாக அடுத்த 2 வருடங்கள் அமையும். எனவே நம்பிக்கையுடன் இருக்குமாறு மக்களை கோருகின்றோம் என்று குறிப்பிட்டார். வட்டுக்கோட்டை எழுச்சி மாநாடு தொடர்பாக கிளிநொச்சி மாவட்ட கலந்துரையாடல் திரு வேலன் சுவாமிகள் தலைமையில் திரேசால் மண்டபத்தில் நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலில் மத தலைவர்கள், வர்த்தக சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. திரு வேலன் சுவாமிகள் தலைமையில் குறித்த ஊடக சந்திப்பு நடைபெற்றது. வட்டுக்கோட்டை தீர்மானத்தை இளையவர்களுக்கு கடத்தும் முகமாக இந்த மாதம் 30ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டை எழுச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. இன்று மே மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை கிளிநொச்சியிலே வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு தொடர்பான கிளிநொச்சி மாவட்ட மட்ட கலந்துரையாடல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அந்த விதத்திலே ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றிலே வட்டுக்கோட்டை பிரகடனம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான பிரகடனமாக அமைந்திருக்கிறது. 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி இந்த வட்டுக்கோட்டை பிரகடனம் ஏற்படுத்தப்பட்டு அதனை தொடர்ந்து வந்த 77ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலிலே வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் தழுவிய அளவிலே மக்கள் ஒரு பெரிய ஆணையை வழங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த வட்டுக்கோட்டை பிரகடனத்தினுடைய 50வது ஆண்டு நிறைவு இந்த 2026ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வருகின்ற ஒரு நிலையிலே இந்த 50வது ஆண்டை ஒரு நினைவெழுச்சி ஆண்டாக பிரகடனப்படுத்தி அதனை முன்னிட்டு அதனுடைய ஒரு ஆரம்ப நிகழ்வாக எதிர்வரும் மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கத்திலே இந்த வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டிலே இந்த வட்டுக்கோட்டை பிரகடனம் தொடர்பான நினைவு பேருரைகள், விளக்க உரைகள், கலை நிகழ்வுகள் போன்ற பல நிகழ்வுகள் இந்த மாநாட்டிலே நடைபெற இருக்கின்றன. இந்த மாநாட்டுக்கு எங்களுடைய தாயகத்திலே இருக்கின்ற உறவுகள் இந்த மாநாட்டிலே பெரும் எழுச்சியாக பங்கு கொள்வதோடு மட்டுமல்லாது தமிழ் தேசிய பரப்பிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள், மக்கள் அமைப்புகள் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்புகள், மாணவர் இளையோர் அமைப்புகள் என்று அனைத்து அமைப்புகளுக்கும் நாங்கள் தமிழ் தேசியம் சார்ந்து, தமிழ் இனம் சார்ந்து அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறோம். அனைவரும் பங்கு பெற்ற வேண்டும் என்கின்ற அனைவருடைய ஆதரவையும் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். அது மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதரகங்களுடைய பிரதிநிதிகள், வெளிநாட்டு ராஜதந்திரிகளையும் நாங்கள் இந்த மாநாட்டுக்கு அழைக்க இருப்பதோடு தமிழகத்திலே இருக்கக்கூடிய தமிழக அரசியல் கட்சிகள் சார்ந்த பிரதிநிதிகளையும் இந்த மாநாட்டுக்கு நாங்கள் அழைக்க இருக்கிறோம். ஆகவே தாயகம், தமிழகம், புலம்பெயர் தேசம் என்ற எல்லா தளங்களிலும் தமிழ் தேசிய நிலப்பாட்டை உறுதியாக முன்னெடுக்கக்கூடியவர்களை அழைக்கின்ற ஒரு மாநாடாக இந்த மாநாட்டை நாங்கள் நடாத்த இருக்கின்றோம். தொடர்ந்து இந்த மே 14, 2026 இருந்து
மே 14, 2027 வரையான ஒரு வருடத்தை இந்த வட்டுக்கோட்டை பிரகடனத்தினுடைய வட்டுக்கோட்டை 50 என்ற ஒரு ஆண்டாக பிரகடனப்படுத்தி பல்வேறு நிகழ்வுகளை தமிழர் தாயகத்திலும் ஏனைய இடங்களிலும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கின்ற ஒரு திட்டமும் இந்த அடிப்படையிலே இருக்கிறது. ஆகவே இன்று கிளிநொச்சியிலே நடைபெற்ற இந்த கலந்துரையாடலிலே மதத்தலைவர்கள், அருட்தந்தையர்கள் மற்றும் வர்த்தக சங்க பிரதிநிதிகள், அரசியல் செயற்பாட்டாளர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள், இளையோர்கள் என்று இன்று பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல பலர் இன்று வேறு நிகழ்வுகள் காரணமாக கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலும் தங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்து நிற்கிறார்கள். அந்த அடிப்படையிலே வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் தழுவிய அளவிலே முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நிகழ்வு, இந்த மாநாடு தமிழர் தாயகத்தில் இருக்கிற 8 மாவட்டங்களிலும் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டு ஒருங்கிணைப்பு குழுக்கள் உருவாக்கப்பட்டு இது முன்னெடுக்கப்படுகிறது. அந்த வகையிலே இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்துக்கான இந்த மாநாட்டுக்கான ஒருங்கிணைப்பு குழுவும் 7 பிரதிநிதிகள் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவும் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. மறைந்த பாடகர் தேனிசை செல்லப்பாவுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு தாயக சேலனியின் கிளிநொச்சி கிளையினரின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி கூற்றவாளர் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. குறித்த அஞ்சலி நிகழ்வில் கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் வேளமாலிகிதன், பொது அமைப்பு சார்ந்தோர் என்று பலர் கலந்து கொண்டனர். இதன்போது திருவுருவப் படத்திற்கு ஈகச்சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. கொழும்பு தலங்கமயில் பகுதியில் பெண் ஒருவர் உட்பட 37 சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இணையதளமூடாக சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பல்லாடு மத்திய ஊழல் ஒழிப்பு படைப்பிரிவு மற்றும் தலங்கம போலீசாரின் ஊழல் ஒழிப்பு பிரிவு என்பன இணைந்து முன்னெடுத்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலங்கம கொஸ்வத்த பகுதியில் வாடகைக்கு எடுக்கப்பட்ட வீடொன்றை சோதனையிட்ட போது அங்கிருந்து 35 டெஸ்க்டாப் கணனிகள், 37 செப் கணனிகள், 147 கைபேசிகள், 100 சிம் அட்டைகள் மற்றும் 2100 சட்டவிரோத சிகரெட்டுகள் என்பன கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் குறித்த அனைத்து உபகரணங்களுடன் அந்த வீடு போலீசாரால் சீல் வைக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட 37 சீன பிரஜைகளும் 3 மாத கால சுற்றுலா விசா மூலம் இலங்கைக்கு வருகை தந்து இவ்வாறான சட்டவிரோத சேவைகளை வழங்கியுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த சந்தேக நபர்கள் இணையதளமூடாக சட்டவிரோத பணப்பரிமாற்றங்களில் ஈடுபட்டனரா அல்லது ஹேக்கர்களாக செயற்பட்டார்களா அல்லது வேறு ஏதேனும் இணையதள குற்றங்களில் ஈடுபட்டனரா என்பது குறித்து மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் மேலதிக விசாரணைகளுக்காக குறித்த கணனிகள் மற்றும் கைபேசிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட 37 சீன பிரஜைகளும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக தலங்கம போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோடு அவர்கள் கடுவலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். தற்போது நிலை வரும் கடும் வெப்பநிலை காரணமாக யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை பிரதேசங்களில் மாடுகள் ஆபத்தான நிலைமையை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல மாடுகள் வெயிலின் தாக்கத்தை எதிர்கொள்ள முடியாது மயங்கி வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒரு சில மாடுகள் இறந்துள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்ற போதும் அவற்றை உறுதிப்படுத்த முடியவில்லை. இருப்பினும் வெயிலின் தாக்கத்தால் பல மாடுகள் மயங்கி வீழ்ந்த நிலையில் உடனடியாக சம்பவ இடங்களுக்கு சென்ற பிரதேச கால்நடை வைத்திய அதிகாரி அவசர சிகிச்சைகளை அளித்து மாடுகளை ஆபத்திலிருந்து காப்பாற்றி வருகிறார் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். அதிக வெயில் காரணமாக பால் உற்பத்தி குறைதல், கரைக்குட்டி பிரசவித்தல் போன்ற தாக்கங்களும் ஏற்படுகின்றன. எனவே போதிய அளவு நீரருந்தும் வகையில் மாடுகளை பராமரிக்குமாறும் கடும் வெயில் நேரங்களில் வெட்டை வெளியில் கட்டி வைத்தல் போன்ற நடவடிக்கைகளை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்படுகின்றது. 2029ஆம் ஆண்டு ஆட்சி பற்றி பேசும் ராஜபக்சக்கள் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள தமது சகோதரரை நாட்டுக்கு வரச் சொல்ல வேண்டும், இல்லையெனில் சிவப்பு பிடியாணை பிறப்பித்தாவது அவரை நாட்டுக்கு அழைத்து வருவேன் என ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மகரகம பகுதியில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டத்தில் உரையாற்றுகையில் ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது: 2022ஆம் ஆண்டு வங்குரோத்து நிலை அடைந்த நாட்டையே நாங்கள் பொறுப்பேற்றோம். அன்று நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்கள் இன்று பொருளாதார மீட்சி பற்றி கருத்து தெரிவிக்கின்றார்கள். ஒரு சில ஊடகங்கள் அவற்றை பெரிதுபடுத்துகின்றன. வங்குரோத்து நிலையடைந்த எதிர்க்கட்சியினர் இன்று ஒன்று கூடி அரசாங்கத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றார்கள். GLPRஸின் வீட்டின் ஒன்றிணைந்து பேசுகின்றார்கள். அதன் பின்னர் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். வேலையில்லாத காரணத்தால் ஏதாவது பேசட்டும், கலந்துரையாடட்டும். இவர்களின் ஒன்று கூடல்கள் ஒருபோதும் அரசாங்கத்துக்கு சவாலாக அமையாது. அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் போராட்டங்களில் ஈடுபடலாம், ஆனால் அது மக்கள் போராட்டமாக அமையாது. ஜனாதிபதி செயலகம் முன்பாக வாருங்கள், போராட்டத்தில் ஈடுபடுங்கள். அந்த போராட்டங்கள் மக்களுக்கு இடையூறாக அமைய ஒருபோதும் இடமளிக்க முடியாது.
கடந்த கால ஊழல்கள் குறித்து விரிவான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளோம். நிலக்கரி கொள்வனவு குறித்து எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை ஆராய்வதற்கு விசேட ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அறிக்கை கிடைத்தவுடன் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இவரையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. 2009ஆம் ஆண்டு கால படுகொலைகள் மற்றும் சர்ச்சைக்குரிய சம்பவங்களை காலமாற்றத்தால் மறக்கடிக்க ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. 2029ஆம் ஆண்டு ஆட்சி பற்றி பேசும் ராஜபக்சர்கள் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள தமது சகோதரரை நாட்டுக்கு வரச் சொல்ல வேண்டும். சிவப்பு பிடியானை பிறப்பித்தாவது நாட்டுக்கு அழைத்து வருவேன். முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களின் சகோதரர்கள், பிள்ளைகள், உறவினர்கள் குறுகிய காலத்தில் திரட்டிய சொத்து விவரங்களை வெளிப்படுத்த வேண்டும். இல்லையேல் குறித்த சொத்துக்கள் நீதிமன்றத்தினூடாக அரசுடைமையாக்கப்படும். சட்டத்தினூடாகவே பல பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று தெரிவித்தார். திருக்கோணேஸ்வர ஆலயம் அமைந்துள்ள பகுதி மற்றும் அருள்மலையை உள்ளடக்கிய 18 ஏக்கர் 1 ரூட் 29 பேர்ச் துண்டு காணிகள், பாபநாச தீர்த்தம் அமைந்துள்ள 3 ஏக்கர் 2 ரூட் 1 பேர்ச் காணியளவு துண்டும் மற்றும் கோட்டைவாசல் பிள்ளையார் அமைப்பு உட்பட உள்ளடங்கிய காணி துண்டுகள் திருக்கோணேஸ்வர ஆலயத்துக்கு சொந்தமானவை என வெளிப்படுத்த கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. திருக்கோணேஸ்வர ஆலயம் அமைந்துள்ள பகுதி மற்றும் அருள்மலையை உள்ளடக்கிய 18 ஏக்கர் 1 ரூட் 29 பேர்ச்சஸ் காணி துண்டும், பாபநாச தீர்த்தம் அமைந்துள்ள 3 ஏக்கர் 2 ரூட் 1 பேர்ச்சஸ் காணி துண்டும் மற்றும் கோட்டைவாசல் பிள்ளையார் அமைப்புள்ள 26 பேர்ச்சஸ் உள்ளடங்கிய காணி துண்டும் திருக்கோணேஸ்வர ஆலயத்துக்கு சொந்தமானவை என வெளிப்படுத்தவும் அவற்றுக்கான பாரதீனப்படுத்தல் கட்டளையை திருக்கோணேஸ்வர ஆலய நம்பிக்கை பொறுப்பாளர் சபைக்கு வழங்க கோரியும் சட்டத்தரணி திலகரட்னம் துஷ்யந்தன் தலைமையிலான திருக்கோணேஸ்வர ஆலய நிர்வாக சபையினரால் திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச செயலாளர், தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோருக்கு எதிராக கடந்த 29ஆம் திகதி சித்திரை மாதம் 2026 அன்று திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. 1950ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை காலத்துக்கு காலம் பல்வேறுபட்ட அரசு கெடுபிடிகள் மற்றும் தொல்பொருள் கெடுபிடிகள், அத்துமீறிய கையகப்படுத்தல்கள் என்பவற்றை கட்டுப்படுத்தி ஆலயத்தின் ராஜகோபுர கட்டுமானம் மற்றும் இதர அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ளவே குறித்த வழக்கினை தாக்கல் செய்துள்ளதாக ஆலய நம்பிக்கை பொறுப்பாளர் சபையின் தலைவர் சட்டத்தரணி திலகரட்னம் துஷ்யந்தன் மேலும் தெரிவித்தார். நாட்டின் பல பகுதிகளில் நாளை வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி நாளைய தினம் 17 மாவட்டங்களில் பகல் முழுவதும் வெப்ப குறியீடு, அதாவது மனித உடல் உணரும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் நீடிக்கக்கூடும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, சப்ரகம்புவ, வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் கொழும்பு, கம்பகா, மொனராகல மாவட்டங்களில் நிலவும் வெப்பமான வானிலை குறித்த எச்சரிக்கை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்நேரத்தில் அதிகப்படியான வெளிப்பாடும் செயல்பாடும் சோர்வை ஏற்படுத்தக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் நீரிழப்பு மற்றும் உப்பு இழப்பு காரணமாக தசைப்பிடிப்பை ஏற்படுத்த கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் எதிர்கால முன்னேற்றத்துக்காக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் முன்னோக்கி கொண்டு செல்லுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்தார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற உலகளாவிய புத்தாக்கம் மற்றும் தலைமைத்துவ மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தனது மீட்சியை தாண்டி நிலையான பேரின பொருளாதாரத்தின் அடித்தளத்தின் மீது வேகமான அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான அபிவிருத்தி கட்டத்திற்குள் பிரவேசித்து வருகின்றது. இந்தியாவை நாம் ஒரு போட்டியாளராக பார்க்காமல் முக்கிய பங்காளியாக கருத வேண்டும். இருதரப்பு ஒத்துழைப்பிற்கான வாய்ப்பாக உற்பத்தி மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் எழுச்சி இங்கு அவசியம். பிராந்திய பாதுகாப்பு மற்றும் கடல்சார் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கான கூட்டு முயற்சிகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையில் நிரந்தர உறுப்பினராவதற்கு இந்தியாவுக்கு தமது ஆதரவை பெற்றுத் தருவோம். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், விநியோக சங்கிலி, சுற்றுலா போன்ற துறைகளில் கவனம் செலுத்தி இலங்கையை இந்தியாவின் உற்பத்தி ஆற்றலுக்கு துணை செய்யும் கேந்திர ஸ்தானமாக நிலைநிறுத்த வேண்டும். இலங்கை அளவு மட்டம் அடிப்படையிலான வளர்ச்சியை தாண்டி உயர் மதிப்புமிக்க நிலையான அனுபவங்களை நோக்கி பயணிக்க வேண்டும். உலகளாவிய ரீதியில் மேட் இன் ஸ்ரீலங்கா நாமத்தை மேம்படுத்த வேண்டும். திறமை மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு தனது அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தி பொருளாதார முன்னேற்றத்தின் மூலம் அனைத்து குடிமக்களுக்கும் பயன் கிட்ட வேண்டும். நாட்டுக்கு நல்லதை செய்தலும் நல்லதை சொல்லும் எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி நாட்டிற்கு பெருமானம் சேர்க்கும் கொள்கைகளுக்கு ஆதரவை பெற்றுக் கொடுத்து வருகின்றது. நாட்டிற்கு பெருமானம் சேர்க்காத கொள்கைகளை எதிர்த்து வருவதாக கூறி இலங்கையின் அடுத்த கட்ட முன்னேற்றத்தில் பங்கேற்க உலக முதலீட்டாளர்கள் நாட்டிற்கு பிரவேசிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அழைப்பு விடுத்தார். பல குழப்பங்கள் வரும், பல பிரச்சனைகள் வரும். இந்த காலப்பகுதியில் எங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம்.
அடுத்த மே தினத்துக்கிடையிலேயே நாங்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்கள் இதைவிட இன்னும் ஒரு படி மேலே எங்களுடைய பிரதேசத்திலே எங்களுடைய அரசியல் தீர்வு விடயத்திலே முன்னேற்றம் காண வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் மாலை மட்டக்களப்பு பட்டிப்பளையில் நடைபெற்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் மே தின கூட்டத்தில் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்தார். இதன்போது மேலும் கருத்து தெரிவிக்கையில், நமது மாவட்டத்தில் இருக்கும் உண்மையான கட்சி உறுப்பினர்களை வைத்து உண்மையான கட்சி பற்றாளர்களை அழைத்து உண்மையான தமிழ் தேசிய தமிழரசு கட்சியினுடைய ஆதரவாளர்களை அழைத்துதான் நாங்கள் இந்த மே தின நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய மாவட்டத்திலே பல இடங்களிலே பம்பு செட் கொடுத்தவர்களை அழைத்து மே தின நிகழ்வு நடத்துகின்றார்கள். வீட்டு திட்டம் தருவோம் என்று சொல்லி மே தின நிகழ்வுகளை நடத்துகின்றார்கள். வலசல கூடம் கட்டி தருவோம் என்று சொல்லி மே தின கூட்டங்களை நடத்துகின்றார்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய உண்மையான தமிழரசு கட்சி ஆதரவாளர்களை, தமிழரசு கட்சியை ஆதரிக்கின்றவர்களை மாத்திரம்தான் அழைத்து இந்த மே தின நிகழ்வை நடாத்திக் கொண்டிருக்கின்றோம். ஒரு இடதுசாரி கட்சியான தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தபொழுது தமிழ் மக்கள் மட்டுமல்ல இலங்கையில் இருக்கும் அனைத்து மக்களும் எதிர்பார்த்தது இடதுசாரி கட்சி என்று சொன்னால் மக்களுக்கு சார்பான தீர்மானங்களை எடுப்பார்கள், மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார்கள், மக்களை பாதுகாப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்தார்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து 1.5 வருடத்திற்குள்ளே அவருடைய அமைச்சர்கள் கோடிக்கணக்கான பெறுமதியான வீடுகளை கட்டிவிட்டார்கள் என்று செய்தி வருகின்றது. அவர்களுடைய அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட நிலக்கரியிலே ஊழல் நடக்கிறது என்று தெரிய வருகின்றது. அதே போலதான் மிக அண்மையிலே 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் காணாமல் போய்விட்டது என்று ஒரு செய்தி வருகின்றது. இவ்வாறான ஒரு பின்னணியிலே இந்த அரசாங்கம் தங்களுடைய ஊழலை, தங்களுடைய செயல்திறனற்ற செயல்பாடுகளை மறைப்பதற்கு, தங்களுடைய செயல்திறனை மறைப்பதற்காக பல நடவடிக்கைகளை எடுத்தாலும் கூட அவர்களுடைய நடவடிக்கையால் எங்களுடைய மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய மக்கள் மீது வரிச்சுமை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் மீது மின் கட்டணத்தினுடைய விலை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் மீது எரிபொருளினுடைய விலை அதிகரிக்கின்றது. அந்த சுமையை மக்கள் மீது சுமத்தி இருப்பார்கள். ஆனால் ஊழியர்களுடைய சம்பளம் பணவீக்கத்துக்கு குறைவாக இன்னும் அதிகரிப்பதாக இல்லை. அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்திலே எங்களுடைய ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருந்தார்கள், பேச்சாளர்கள் பேசியிருந்தார்கள். மீனவர்கள், விவசாயிகள், கால்நடை பண்ணையாளர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டார்கள் என்று. ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நாளும் மத்திய அரசாங்கத்தினால் மாத்திரம் தீர்வு வழங்க முடியாது. ஒரு வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணத்திலே சமஷ்டி அடிப்படையில் ஒரு தீர்வினூடாக தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களை ஆளக்கூடிய வகையான ஒரு தீர்வினூடாக தான் நாங்கள் எங்கள் பிரதேசத்திலே எங்களுடைய மக்களை பாதுகாக்கலாம் என்று தெரிவித்தார். யாழ்ப்பாண மருத்துவ சங்கம், யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடம் மற்றும் நல்லூர் பிரதேச சபை ஆகியவற்றுடன் இணைந்து கிரீன் ஜெஃப்னா ப்ராஜெக்ட் எனும் மரநடுகை செயற்திட்டம் ஒன்று இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சரிங்க, வருங்கால முதலமைச்சர் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய ஆடியபாதம் வீதியில் வந்து மர நிழலுக்காக வேண்டி முக்கியமாக எங்களுடைய காலநிலை மாற்றங்களுடன் வெப்பநிலை அதிகரித்து செல்லும் பொழுது நாங்கள் பசுமை பிரதேசங்களாக எங்களுடைய பிரதேசங்களை மாற்ற வேண்டி இருப்பதால் அந்த பிரதேசங்களுக்குரிய பசுமை திட்டங்களை ஒரு முன்மாதிரியாக இந்த ஆடியபாதம் வீதியிலும் நாங்கள் இந்த மரங்களை இன்றைக்கு நல்லூர் பிரதேச சபை, எங்களுடைய வடபிராந்திய உள்ளூராட்சியல் ஆணையாளர் மற்றும் மாநகர சபை ஆணையாளர் மற்றும் எங்களுடைய மருத்துவ பீடம், யாழ்ப்பாண மருத்துவ சங்கம் மற்றும் இம்பேக்ட் நிறுவனம் இவ்வளோ எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்திருக்கின்றோம். இதனூடாக இன்னும் மேலும் பல வீதிகளை பசுமை உடைமையாக மாற்றி மக்கள் எல்லாரையும் பூர்ண ஆதரவுடன் இந்த வெப்பநிலை ஏற்றத்துடன் வருகின்ற பிரச்சனைகளை வந்து நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் ஒன்றிணைந்து அதை எதிர்கொள்வதற்காக எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் ஒரு நல்ல ஒரு விடயத்தை மேற்கொண்டு விட்டு செல்வதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்வோம் என்று கூறி இதை தொடர்ந்து பயணிப்போம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. செய்து தொடர்ந்து பயணிப்போம். எதிர்காலத்துக்கான மருந்து வணக்கம். யாழ்ப்பாணம் மருத்துவ சங்கம், யாழ்ப்பாணம் மருத்துவ பீடம் மற்றும் நல்லூர் பிரதேச சபை மூன்றும் இணைந்து இன்றைக்கு இந்த
மரம் நாட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது எங்கள் மருத்துவ பீடத்தின் முன்னால் செல்லும் வீதியில் இருமரங்கும் நாட்டப்படுவதால் மருத்துவ பீடத்தின் அழகு மேலும் மெருகூட்டப்படுவதோடு இன்று மாலை யாழ்ப்பாண மருத்துவர் சங்க தலைவரின் பதவியேற்பு விழா நடைபெற இருப்பதால் இந்த நிகழ்வு மேலும் எங்களுக்கு ஒரு ஞாபகார்த்தமான நிகழ்வாக காணப்படுகின்றது. நாங்கள் மருத்துவ சங்கம் என்ற ரீதியில் இந்த மரம் நாட்டும் செயற்பாட்டை தொடர்ந்து முன்னெடுப்போம் என்பதை கூறிக்கொள்கிறோம். இதுடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் எமது செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதள பக்கத்துடன் இணைந்திருங்கள்.